இவ்வாண்டு தீபாவளி வெகுமதியாக அரசு சார்பற்ற இந்திய இயக்கங்களுக்கு 1.5 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு 71 திட்டங்கள் அமல்படுத்தப்படவிருப்பதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கம் இந்தியர்களின் நலன் பேணும் அரசாங்கமாக இருக்கும் என்றும் இருந்து வரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நேற்று தலைநகர் ஜலான் ராஜா சோலானில் உள்ள பிரபல உணவகத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ் பத்திரிகையாளர் உட்பட இந்திய ஊடகங்களின் பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் நா கோர்மிங் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் இந்த தகவலை தெரிவித்தார். அது மட்டுமல்லாது, அண்மையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அன்வார் தாக்கல் செய்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் போது எஸ்டிஆர் திட்ட உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அவை இம்மாதம் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற அமைப்பான மித்ரா மூலமும் இந்தியர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பஹாங் ஜெராம் தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டடம் எழுப்ப அரசாங்கமே உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இது வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். அரசாங்கம் எந்த இனம் என்று பார்க்காமல் உதவி செய்து வருகிறது. தகவல் ஊடகங்கள் அரசாங்கத்தின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் குறை கூறி எழுதி வருவதை தாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். எழுத வேண்டாம் என்று தாங்கள் சொல்லவில்லை, ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் எழுத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு 30,000 வெள்ளி வழங்குவதாகவும், அதனை 200 உறுப்பினர்களுக்கு தலா 150 வெள்ளி வீதம் வழங்க வேண்டும் என்றும் அவர் நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.